இந்தியாவில் கடந்த மார்ச் மாதத்தில் 79 லட்சம் பயனர்களின் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் பயனர்களின் புகார்கள் மற்றும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வாட்ஸ்அப் நிறுவனம் மாதந்தோறும் அறிக்கை வெளியிட்டு வருகிறது. அதன்படி மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 79,54,000 வாட்ஸ்அப் கணக்குகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் 14,30,000 கணக்குகள் பயனாளர்களிடமிருந்து புகார்கள் வருவதற்கு முன்பே தடை செய்யப்பட்டதாகவும் வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக பிப்ரவரி மாதத்தில் 76 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்களின் கணக்குகளை வாட்ஸ்அப் நிறுவனம் முடக்கியது. இதன் மூலமாக நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களில் இந்தியாவில் 2 கோடி வாட்ஸ்அப் கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. வான்கடே மைதானத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க வெங்கடேஷ் ஐயர் மற்றும் இம்பாக்ட் பிளேயராக வந்த மனிஷ் பாண்டே ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. மனிஷ் பாண்டே 42 ரன்களிலும் வெங்கடேஷ் ஐயர் 70 ரன்களிலும் அவுட் ஆகினர். 20 ஓவர்களில் கொல்கத்தா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ரன்களை எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி 76 ரன்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசினாலும் மறுபுறம் விக்கெட்டுகள் மளமளவென்று சரிந்ததால் மும்பை அணி 19வது ஓவரில் 145 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 24 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது. நடப்பு தொடரில் மும்பை அணி 11 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றி 8 தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் 9ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பும் மங்கி உள்ளது.